1996 மற்றும் 2006 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் பொறுப்பேற்ற நாள் இன்று. எதிர்காலத்தை சிந்திப்பவர்கள்தான் மக்கள் தலைவன் என்பதற்கு 1997 இந்தியாவிலேயே முதல் தகவல் தொழில்நுட்ப கொள்கை வழங்கினார் தொலைநோக்காளர் கலைஞர். 1999 தமிழ் இணைய மாநாடு தமிழக இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் உலகமெங்கும் வெற்றி கொடி நாட்ட டைடல் பார்க். ஊரும் சேரியும் பிரிந்து கிடப்பதை ஒழிக்க வேண்டும் என்ற தந்தை பெரியாரின் கனவை நினைவாக்கும் வகையில் பெரியார் நினைவு சமத்துவபுரம். குமரிமுனையில் அறம் பொருள் இன்பம் வலியுறுத்திய ஐயன் திருவள்ளுவருக்கு 133 அடி உயர சிலை. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு. விவசாயிகளே விளைபொருளின் விலையை நிர்ணயிக்கும் உழவர் சந்தைகள். போக்குவரத்தை விரிவுபடுத்த சென்னை கோயம்பேட்டில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம். கிராமப்புறங்களிலோ மினி பஸ் திட்டம். கல்வி மீது கொண்ட கரிசனத்தினால் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவுடன் முட்டை, இலவச பஸ் பாஸ் என்று அடுக்கடுக்கான சாதனைகளை நிகழ்த்தினார் கலைஞர். 2006 ஆட்சி காலத்தில் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்கும் திட்டம். காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் என்ற அறிவிப்பு. 7000 கோடி ரூபாய் விவசாயிகள் கூட்டுறவு கடன் ரத்து. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியது. ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவத்தின் மகத்துவம் பெற கலைஞர் காப்பீட்டு திட்டம். கல்வியிலும் சமத்துவம் பெற சமச்சீர் கல்வி. அறிவை விரிவு செய்ய அண்ணா நூற்றாண்டு நூலகம். உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த செம்மொழி மாநாடு. அதன் நினைவாக செம்மொழி பூங்கா என்று தமிழ் வளர்ச்சியும் தமிழரின் முன்னேற்றத்தையும் அடிப்படையாக கொண்ட எண்ணற்ற திட்டங்களை தந்தார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அந்த பொற்கால ஆட்சியின் நீட்சியாக திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியும் தொடர்கிறது.